ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உங்க ராசியில இருந்து வந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு போறாரு. பொதுவா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி குரு. அந்த குரு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா குடும்பம் இல்லாத நபர்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது குடும்பத்துல தனஸ்தானங்கள் உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல ஒரு நபர், புதிய நபர் வருகை, இது போல சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தனஸ்தானங்கள் வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வரும்பொழுது பாத்தீங்கன்னா லாப நோக்கோடு செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒற்றுமை, இது போல சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அப்படி இருக்கும்போது 2ஆம் இடத்தில் அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோய் நொடி, கடன், வம்பு வழக்கு, பகை, அசிங்கம், அவமானம் அப்படின்னு பொதுவா சொல்றது. அங்க குரு பார்வை 6ஆம் இடத்தை பார்க்கறதால பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறையும், நோய் நொடி குறையும், வம்பு வழக்குகள் குறையும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியே குறையக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். வம்பு வழக்குகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமான முறையில தீர்வு பெறக்கூடிய சூழலையும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா பகை அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, ஒரே மன உளைச்சலாவே இருக்கு, அதாவது என்னால வேலை செய்யவே முடியல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக குருவோடைய 7வது பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கிறாப்ல. 8ஆம் இடத்தை குரு பாக்குறதால ஆயுள் ஸ்தானம் பாத்தீங்கன்னா வலு பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். ஒரு பக்கம் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே ஏற்படும். அதாவது திடீர்னு வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தாலும் சரி, இல்ல நிலுவையில கோர்ட்ல வழக்குகள் ஏதாவது நிலுவையில இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில தீர்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னா வெளியூர் சென்று நான் வேலைக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, வெளியூர் சென்று வேலைக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பான முறையில வெளியூர் சென்று வேலை சிறப்பான முறையில கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று குருவுடைய 9வது பார்வை உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 10ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அதாவது இதுவரையுமே எனக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படிப்பு இருக்கு, நல்ல திறமை இருக்கு, ஆனா உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். அதாவது ஒரு சில நபர்கள் நான் அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனியார் துறைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில நல்ல பணி கிடைக்கக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அதே போன்று பாத்தீங்கன்னா வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனைகள், இது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்தாலும் அந்த பணி சுமை குறைந்து வேலையில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். அதாவது சம்பள உயர்வோ, பதவி உயர்வோ, பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். அதாவது அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தானா சேரக்கூடிய சூழல் ஏற்படும். சம்பள உயர்வு அப்படிங்கிறது அதிகமா வரக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். பல நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நஷ்டமா இருக்கு, தொழில் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் வளர்ச்சி அமோகமா செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது தசாபுத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில குரு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறதால நீங்க தொழில் தாராளமா தொடங்கி அதன் மூலமான நல்ல வளர்ச்சி ஏற்படும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக சிறப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்ல வருமானத்தை கொடுப்பாரு, நல்ல தன லாபத்தை கொடுப்பாரு. குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேரு, புகழ், மதிப்பு, மரியாதை உயரக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு.
அப்படி இருக்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வியாழன்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று இந்த ஒரு வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா கும்பகோணம் அருகே உள்ள குருஸ்தலம் ஆலங்குடிக்கு சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கும், வெற்றி பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.